மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் கொண்ட நன்னாளில் ஆஞ்சநேயர் அவதரித்தார். அதன்படி இன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்னதாக அதிகாலை 4 மணிக்கு கோவிலின் நடை திறக்கப்பட்டு காலை 4:40 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகள் கொண்ட மாலைகள் சாத்தப்பட்டன. சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. தீர்வாதனையும் காண்பிக்கப்பட்டது. ஆஞ்சநேயர் வடை பிரியர்கள் என்பதால் வடைமாலை சார்த்தி அவரை வணங்குவது சிறப்பு அம்சமாகும். பல்வேறு பலன்களை தரும் என்பது ஐதீகம். தொடர்ந்து அருள்மிகு ஆஞ்சநேயருக்கு இன்று காலை 11 மணி அளவில் சிறப்பு அபிஷேகம், 1008 லிட்டர் பால், தயிர், சீகக்காய், பஞ்சாமிர்தம், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. வெற்றிலை மாலை அணிவித்து சொர்ண அபிஷேகமும், பின்னர் துளசி, ரோஜா, மல்லிகை, தாமரை உள்ளிட்ட பல்வேறு நறுமணமிக்க மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜைகளும் தீபாரதனையும் நடைபெறும். 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு பகல் 1 மணிக்கு உடல் முழுவதும் தங்க கவசம் சார்த்தப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். மாலையில் ஆஞ்சநேயருக்கு புதிய முத்தங்கி அலங்காரம் சாத்தப்பட உள்ளது. அதே போல நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா பக்தி சிரத்தையுடன் வெகு சிறப்பாகவும் கோலாகலமும் கொண்டாடப்பட்டு 1,08,000 வடைகள் மாலையாக அணிவிக்கப்பட்ட வடைகள் மற்றும் அன்னதானம் ஆகிய பிரசாதங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்படும். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளதால் நாமக்கல் கோட்டை சாலை பகுதியில் மூடப்பட்டு போக்குவரத்துகளும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விழாவுக்கு வரும் பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த விழாவில் நாமக்கல் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளான சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த கூட்ட நெரிசல் மற்றும் பக்தர்களுக்கு பாதுகாப்புக்காக நாமக்கல் மாவட்ட எஸ்பி விமலா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியாற்றி வருகின்றனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு சிசிடிவி கேமராக்களை பயன்படுத்தி பாதுகாப்பு பணியும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலைகள் சாத்தப்பட்டு தற்போது வடமாலைகள் காட்சியளித்து வருகிறார். அந்த நிகழ்வினை பக்தர்கள் நீண்ட வரிசையில் இருந்து பார்த்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த 1,08,000 வடைகள் கடந்த 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவில் வளாகத்தில் 2250 உளுந்த மாவு, 600 லிட்டர் நல்லெண்ணெய், 32 கிலோ ஜீரகம், மிளகு மற்றும் 80 கிலோ உப்பு உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி இந்த 1,08,000 வடமாலைகள் நேற்று தயார் செய்யப்பட்டு அது 1008 வடைகள் என மாலையாக கோர்க்கப்பட்டு இந்த ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலைகள் சாத்தப்பட்டு தற்போது ஆஞ்சநேயர் 1,08,000 வடமாலையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை பக்தியுடன் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவையொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யும் போது தொழில் வளம், கல்வி, செல்வம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களும் அந்த தரிசனம் செய்தால் நன்மைகளும் கிடைக்கும் என ஐதீகமாக கருதப்படுகிறது. தற்போது ஆஞ்சநேயர் 1,08,000 வடமாலையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இந்த வடமாலை என்பது காலை 11 மணி வரை ஆஞ்சநேயருக்கு சாத்தப்படும். அதன் பிறகு வடையில் எடுக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். 11 மணிக்கு மேல் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. 1008 லிட்டர் பால் மற்றும் தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்களும், அதனைத் தொடர்ந்து தங்க கவசம் அலங்காரம் மற்றும் மாலை முத்தாங்கி அலங்காரமும் ஆஞ்சநேயருக்கு அலங்காரம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் கொண்ட இந்த நன்னாளில் ஆஞ்சநேயர் அவதரித்தார். அதன் அடிப்படையில் நாமக்கலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஒரே கல்லில் 18 அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் இரு கைகளை கும்பிட்டவாறு பக்தர்களுக்கு நாள்தோறும் அருள்பாலித்து வருகிறார். ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாமக்கலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா தற்போது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்னதாக அதிகாலை 4 மணிக்கு கோயிலின் நடை திறக்கப்பட்டுள்ளது. காலை 4:40 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகள் கொண்ட மாலைகள் தற்போது சாத்தப்பட்டு அந்த வடை மாலையுடன் பக்தர்கள் ஆஞ்சநேயருக்கு காட்சியளித்து வருகிறார். மேலும் சிறப்பு பூஜைகளும் தீபாவளியும் காண்பிக்கப்பட்டது. ஆஞ்சநேயர் வடை பிரியர் என்பதால் வடை மாலை சார்த்தி அவரை வணங்குவது சிறப்பம்சமாகும். பல்வேறு பலன்களையும் தரும் என ஐதீகமாக நம்பப்படுகிறது. தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு இன்று காலை 11 மணி மேல் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை. இதில் எண்ணெய், சீகக்காய், 1008 லிட்டர் பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. இதனையடுத்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து சொர்ணாபிஷேகம், பின்னர் துளசி, ரோஜா, மல்லிகை, தாமரை உள்ளிட்ட பல்வேறு நறுமணமிக்க மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜைகளும் தீர்ப்பாதனைகளும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு பகல் 1 மணிக்கு உடல் முழுவதும் சங்கு கவசம் சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பார்க்கின்றார். மாலையில் அதே நேரத்தில் ஆஞ்சநேயருக்கு புதிய முத்தங்கி அலங்காரமும் சாத்தப்பட உள்ளது. அதன் மூலம் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். தொடர்ந்து இரவு இன்று 8 மணிக்கு நடை சாத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1,08,000 வடை மாலைகள் அணிவிக்கப்பட்டு வடைகள் மற்றும் அன்னதானம் ஆகிய பிரசாதங்கள் பக்தர்களுக்கு 11 மணிக்கு மேல் வழங்கப்பட உள்ளது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக பணியும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவில் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய காத்திருந்து வருகின்றனர். மேலும் இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவுக்கு வரும் பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்தும் அதே போல கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து பாதுகாப்பு பணிக்காக நாமக்கல் மாவட்ட எஸ்பி தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க கோவில் வளாகத்தை சுற்றி 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தப்பட்டு அதன் மூலம் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகள் கடந்த 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவில் வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் தயார் செய்யப்பட்டது. அதாவது 2250 கிலோ உளுந்த மாவு, 600 லிட்டர் நல்லெண்ணெய், 32 கிலோ ஜீரகம், மிளகு, 80 கிலோ உப்பு ஆகிய பொருட்களை பயன்படுத்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி மாலை இந்த வடைகள் தயார் செய்யப்பட்டது. அதற்காக ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த 32 குழுவினர் இந்த வடைகளை இரவும் பகலும் தயார் செய்தனர். தொடர்ந்து 1,08,000 வடைகள் தயார் செய்யப்பட்டு 1008 வடைகள் என மாலையாக கோர்க்கப்பட்டு இந்த 1,08,000 வடை மாலைகள் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்டு தற்போது நாமக்கல் ஆஞ்சநேயர் 1,08,000 வடைமாலையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இந்த வடமாலை இன்று காலை 11 மணி வரை ஆஞ்சநேயருக்கு சாத்தப்படும். பின்னர் வடைகள் எடுக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து 1 மணிக்கு பால், தயிர், திருமஞ்சனம், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். மகா தீபாரதனை காண்பிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு தங்க கவசமும், அதனை அடுத்து மாலை 7 மணிக்கு முத்தாங்கி அலங்காரமும் சாத்தப்பட உள்ளது.
ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் வரை நீண்ட வரிசையில் அதிகாலை பணியும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நாளில் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தால் கல்வி, செல்வம் உள்ளிட்ட பல்வேறு வளங்களை பெறலாம் என ஐதீகமாக கூறப்படுகிறது. நாமக்கல் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில், அரங்காவல் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் என செய்துள்ளனர். தொடர்ந்து ஆஞ்சநேயர் 1,08,000 வடமாலையுடன் பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். மேலும் பக்தர்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் ஒலிபெருக்கி மூலம் பல்வேறு தகவல்களை, பாதுகாப்புகளையும் கூறி வருகின்றனர். பக்தர்கள் திருட்டு சம்பவத்தை ஈடுபவர்கள் அதிகமாக காணப்படுவார்கள். அதனை தங்க நகைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் போலீசார் பக்தர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் கொண்ட நன்னாளில் ஆஞ்சநேயர் அவதரித்தார். அதன் அடிப்படையில இன்று நாடு முழுவதும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாமக்கல் நகரத்தில் மையப்பகுதியில் அமைந்துள்ளது ஆஞ்சநேயர் கோவில். 18 அடி உயரத்தில் இரு கைகளை கும்பிட்டவாறு ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு நாள்தோறும் அருள்பாலித்து வருகிறார். நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாமக்கல் நகரத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் திருக்கோவில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை 4 மணிக்கு கோவிலின் நடை திறக்கப்பட்டு காலை 4:40 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகள் கொண்ட மாலைகள் சாத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள், மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆஞ்சநேயர் வடை பிரியர் என்பதால் வடைமாலை சார்த்தி அவரை வணங்குவது சிறப்பம்சமாகும். பல்வேறு பலன்களை பெறும் என்பது ஐதீகம். வடைமாலயத்தில் ஆஞ்சநேயர் காட்சியளித்து வருகிறார். தற்போது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து இன்று ஆஞ்சநேயருக்கு காலை 11 மணி அளவில் சிறப்பு அபிஷேகம், குறிப்பாக
1008 லிட்டர் பால், தயிர், சீயக்காய், எண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தானம், திருமஞ்சனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெறுகிறது. தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து சொர்ணாபிஷேகம், பின்னர் துளசி, ரோஜா, மல்லிகை, தாமரை உள்ளிட்ட பல்வேறு நறுமணமிக்க மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜைகளும் மகா தீபரதனையும் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஆஞ்சநேயர் 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு பகல் 1 மணிக்கு உடல் முழுவதும் தங்க கவசம் சார்த்தப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். மாலையில் ஆஞ்சநேயருக்கு புதிய முத்தாங்கி அலங்காரமும் நடைபெற உள்ளது. நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா பக்தி சிரத்தையுடன் வெகு விமரிசையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1,08,000 வடைமாலைகளாக அணிவிக்கப்பட்ட அந்த வடைமாலைகள் காலை 11 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளன. பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படும் என்பதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த நாமக்கல் எஸ்பி விமலா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நாமக்கல் கோட்டை சாலை பகுதி மூடப்பட்டு போக்குவரத்துகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. மேலும் எளிதாக பக்தர்கள் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய போலீசார் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அமைத்துள்ளனர். நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மாநிலத்தில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே பணியும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து பாதுகாப்பு பணியை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் 20க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு சிசிடிவி கேமராக்களை பயன்படுத்தி போலீசார் கண்காணித்து வருகின்றனர். ஒரு கோடியே 25 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.